டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி டெஸ்ட் சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இது 6வது தேர்வு. இந்த எக்ஸாமில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி. இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹரிலால் ஜே கனியா. ஆன்சர் ஹரிலால் ஜே கனியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மதராஸில் ஆங்கிலேய அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு. மதராஸில் ஆங்கிலேய அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அசண்டி யாதவாஸ். ஆன்சர் அசண்டி யாதவாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை தலைமையேற்று நடத்திய நீதிமன்றம் எது? குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை தலைமையேற்று நடத்திய நீதிமன்றம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாஜ்தாரி நீதிமன்றம். ஆன்சர் ஆப்ஷன் பி, பாஜ்தாரி நீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமானவர். இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமானவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆன்சர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாதது எது? பொருந்தாதது எது? மொத்தம் அஞ்சு கூற்றுகளில் பொருந்தாதது எது? 5 ஆப்ஷனில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1783 காரன் வாலிஸ் சட்டத்தொகுப்பு. இது தவறானது. காரன் வாலிஸ் சட்டத்தொகுப்பு இயற்றப்பட்ட ஆண்டு 1793. 1793. இதில் 83 இருக்குது, அதனால் தவறானது. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள். மதராஸ் உச்சநீதிமன்றம் ஆண்டு 1801. மதராஸ் உச்சநீதிமன்றம் ஆண்டு 1801. பம்பாய் உச்சநீதிமன்றம் ஆண்டு 1824. பம்பாய் உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1824. காரன் வாலிஸ் சட்டத்தொகுப்பு 1793. இதில் 83 இருக்குது, இதுதான் தவறானது. 1807 மிண்டோ பிரபு பதவியேற்பு. மிண்டோ பிரபு பதவியேற்பு 1807. ஹாஸ்டிங் பிரபு கவர்னர் ஜெனரலாக நியமனம் 1813. ஹாஸ்டிங் பிரபு கவர்னர் ஜெனரலாக நியமனம் 1813. அதாவது மிண்டோ பிரபு பதவியேற்பு 1807. ஹாஸ்டிங் பிரபு கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1813. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா விடுதலை அடைந்து அரசியலமைப்பு ஏற்பட்ட காலத்தில் டேஷ் உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டு இருந்தன. இந்தியா விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்பட்ட காலத்தில் எத்தனை நீதிமன்றங்கள், அதாவது உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டு இருந்தன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 7 உயர்நீதிமன்றங்கள். 7 உயர்நீதிமன்றங்கள். நெக்ஸ்ட், உறுப்பு டேஷ் இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செய்தது. உறுப்பு டேஷ் இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செய்தது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 124. 124வது உறுப்பு தான் இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செய்தது. நெக்ஸ்ட், 2 வழக்குகள் மட்டுமே நிலுவையில் உள்ள மாநிலம் எது? 2 வழக்குகள் மட்டுமே நிலுவையில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிக்கிம். ஆன்சர் சிக்கிம். நெக்ஸ்ட், சரியானதை தேர்ந்தெடுக்க. சரியானதை தேர்ந்தெடுக்க. மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் சரியானது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி இரண்டுமே சரியானது. என்னென்னு பார்க்கலாமா?
குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் எந்த ஒரு சட்ட விவகாரம் குறித்தும் ஆலோசனை கேட்க அணுக முடியும். ஆனால் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை. குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் எந்த ஒரு ஆலோசனையும் பெறலாம். ஆனால் அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆலோசனையை குடியரசுத் தலைவர் ஏற்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதனால் ஆன்சர் ஏ மற்றும் பி இரண்டுமே சரியானது. நெக்ஸ்ட், இந்திய அரசமைப்பின் பாதுகாவலனாக செயல்படுவது. இந்திய அரசமைப்பின் பாதுகாவலனாக செயல்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உச்ச நீதிமன்றம். ஆன்சர் உச்ச நீதிமன்றம். நெக்ஸ்ட், இந்திய உச்ச நீதிமன்றம் ஆரம்பத்தில் எத்தனை நீதிபதிகளை கொண்டுள்ளது? இந்திய உச்ச நீதிமன்றம் ஆரம்பித்த போது மொத்தம் அங்கு எத்தனை நீதிபதிகள் இருந்தார்கள்? அதுதான் கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒரு தலைமை நீதிபதி, 7 மற்ற பிற நீதிபதிகள். ஒரு தலைமை நீதிபதி, 7 மற்ற பிற நீதிபதிகள். நெக்ஸ்ட், உச்ச நீதிமன்ற நீதிபதி டேஷ் வயது வரை பதவியில் இருக்கலாம். உச்ச நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பதவியில் இருக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 65 வயது வரை. ஆன்சர் 65 வயது வரை. நெக்ஸ்ட், உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும்? உச்ச நீதிமன்ற நீதிபதி தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் சமர்ப்பித்தல் வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பித்தல் வேண்டும். ஏனென்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். அந்த குடியரசுத் தலைவரிடமே தான் அவர் பதவி விலகலுக்கான கடிதத்தையும் நம்ம அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கிட்ட தான் கொடுக்கணும். அதனால் ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட், பட்டியல் இனத்தவர் சமுதாயத்திலிருந்து 2000ஆம் ஆண்டில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? உச்ச நீதிமன்ற நீதிபதியாக 2000ஆம் ஆண்டில் பட்டியலினத்தவரிடம் சமுதாயத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர் யார்? அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ஆன்சர் பாலகிருஷ்ணன். ஆன்சர் கேஜி பாலகிருஷ்ணன். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், இது ஹரிலால் ஜே கனியா என்பவர் உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி. நெக்ஸ்ட், அரசியலமைப்பின் கீழ் இந்திய உச்ச நீதிமன்றம் டேஷாம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது? உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது? எதற்கு கீழ்னா இந்திய அரசியலமைப்பின் கீழ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28. 1950 ஜனவரி 26 தான் இந்தியா குடியரசு ஆன நாள். இந்த குடியரசு ஆன நாளிலிருந்து 2 நாட்கள் கழித்து 28ஆம் தேதி 28ஆம் தேதி தான் இந்திய உச்ச நீதிமன்றம் செயல்பட தொடங்கியது. 1950 ஜனவரி 28. நெக்ஸ்ட் கொஸ்டின், உயர்நீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலம் எத்தனாவது வயது வரை? ஏற்கனவே பார்த்துட்டோம். உச்ச நீதிமன்ற நீதிபதியில் என்னுடைய வயது வரம்பு 65 வயது வரை. இது உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய வயது வரம்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 62 வயது வரை. ஆன்சர் 62 வயது வரை. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு உறுப்பு டேஷ் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிகளை அமல்படுத்துவது சரியல்ல என்று நம்புகிறது. இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு டேஷ் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிகளை அமல்படுத்துவது சரியல்ல என்று நம்புகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 13(2) உறுப்பு. நெக்ஸ்ட், ஜுடிக்கல் ஆக்டிவிசம் என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தியவர். இது எதிலிருந்து எடுக்கப்பட்ட கூற்றுனா 1947 என்ற கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஜுடிக்கல் ஆக்டிவிசம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர்தர் சன்சிங்கர் ஜூனியர். ஆன்சர் ஆர்தர் சன்சிங்கர் ஜூனியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் இது கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுகிறது? கூட்டாட்சியினுடைய பாதுகாப்பாளர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் சி நீதித்துறை. ஆன்சர் நீதித்துறை. கூட்டாட்சியினுடைய பாதுகாவலே நீதித்துறை தான். நெக்ஸ்ட், பின் வருவனவற்றுள் இது முகாலயர் காலத்தின் போது நிறுவப்பட்ட நீதித்துறை. நீதித்துறை முகாலயர் ஆட்சி காலத்திலேயே நிறுவப்பட்டது. அந்த நீதித்துறைக்கு என்ன பெயர் இருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி மருக்மா இ அதாலத். ஆன்சர் ஆப்ஷன் பி மருக்மா இ அதாலத். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1937. ஆன்சர் 1937. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் உறுப்புகளில் எது உச்ச நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது? பின்வரும் உறுப்புகளில் எது உச்ச நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உறுப்பு 32. ஆன்சர் உறுப்பு 32. நெக்ஸ்ட் கொஸ்டின், திவான் இ ரியாத் என்பது திவான் இ ரியாத் என்பது ஆன்சர் ஆப்ஷன் சி தலைமை தளபதி. ஆன்சர் தலைமை தளபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதித்துறையின் உண்மையான தலைமை அலுவலராக செயல்பட்டவர் யார்? நீதித்துறையின் உண்மையான தலைமை அலுவலராக செயல்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சத்ரே ஜஹான். ஆன்சர் சத்ரே ஜஹான். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷாம் ஆண்டு சாசன சட்டம் மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது? எந்த ஆண்டு இயற்றப்பட்ட சாசன சட்டமானது மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1687. ஆன்சர் 1687. அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.